இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை, துக்கப்படுத்தாதிருங்கள். எபேசியர் 4:30 சொல்லுது, அன்றையும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். அதாவது, நாங்கள் ஞானஸ்நானம் பெறும் பொழுதே எங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வந்து விடுகிறார். அதற்கு பிற்பாடு அவர் எங்களுக்குள்ள இருந்து கிரியைகள் நடப்பிக்கிறார். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வரங்கள் கொடுக்கப்படுகிறது. அப்படி நாங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்றுக்கொண்ட தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள் என்று இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. நாங்கள் மீட்கப்படும் நாளில் எங்களிடத்துல இருக்கிற ஒரே ஒரு முத்திரை பரிசுத்த ஆவியானவர் மட்டும்தான். நாங்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டதன் பிற்பாடு அவரை துக்கப்படுத்தாமல் இருக்க வேண்டும். அதாவது, அவருக்கு பிரியமில்லாமல் எந்த காரியம் செய்தாலும் அது அவரை துக்கப்படுத்தும். பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ள வாசம் செய்யும் பொழுது அவருடைய ஆலயமாக இருக்கிற எங்களுடைய உடலை நாங்கள் தூய்மையாக பேணுகிறவர்களாக இருக்க வேண்டும். நீங்களே என்னுடைய ஆலயம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படி பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளே இருக்கிறார். அவருக்கு பிரியமில்லாதபடிக்கு எந்த ஒரு சின்ன விஷயம் செய்தாலும் கூட அவர் துக்கப்பட்டு போகிறார். கெட்ட வார்த்தைகள் புறப்படும் போதோ அல்லது பொய் சொல்லும் போதோ, இப்படி எதுவாக இருந்தாலும் ஒரு சிறிய காரியங்களை கூட அவருக்கு பிரியமில்லாதவற்றை நாங்கள் செய்யும் பொழுது அவர் துக்கப்படுகிறார். எங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவரை நாங்கள் துக்கப்படுத்தாமல் இருக்க வேண்டும். அப்படி துக்கப்படுத்தாமல் இருந்தால் மாத்திரம்தான் ஆவியானவர் எங்களுக்குள்ள இருப்பார். ஆவியானவர் எங்களுக்குள்ள இருக்கிறது தான் எங்களுக்கு கொடுக்கப்பட்டதான முத்திரையாகவும் இருக்கிறது. ஆகையால நாங்கள் பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாமல் இருக்க கடவோம். Have a nice day.